சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது வாழைத்தண்டு பச்சடி. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: வாழைத்தண்டு 1 கப், தேங்காய் திருவல் சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 2, தயிர் 1 கப், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயம் 1 சிட்டிகை, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வாழைத்தண்டு பச்சடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கோம், சாஸ் பேனில். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வாழைத்தண்டுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து கொதி வரட்டும். இப்போ வாழைத்தண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி தின்னாக நீங்கள் வந்து நறுக்கி வச்சுக்கணும். எவ்வளோ மெல்லிசாக உங்களால் நறுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் நறுக்கினாதான் இந்த பச்சடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிறிஸ்பாகவும் இருக்கும். இது ஒரு டெக்ஸ்சர் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தின்னாக நீங்கள் வந்து நார் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணியில் இந்த வாழைத்தண்டை நம்ம வந்து மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துடலாம். போட்டுட்டு இந்த வாழைத்தண்டை நம்ம வந்து கொதி விட வேண்டாம், இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியை ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டு இதிலே வச்சுருக்கோம். இதை மூடி போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதிலே விட்டுடலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழைத்தண்டு வெந்துடும். அதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா பிழிஞ்சு கொண்டு வந்துடலாம். இப்போ வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருந்தா அதை பிழிஞ்சு கொண்டு வந்தாச்சு. இப்போ வாழைத்தண்டு நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. இதை ஒரு பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாழைத்தண்டை நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டிருக்கோம். இது கூட அடுத்ததாக நம்ம வச்சுருக்க தேங்காய் பூ. இந்த தேங்காய் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் தரும். ஸோ வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப வந்து வேக விடலை, அதனால் அந்த கிறிஸ்ப் இருந்துகிட்டே இருக்கும். அதில் இப்போ நம்ம வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இதை தாளித்து விட்டுடலாம். இந்த வாழைத்தண்டு பச்சடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நம்ம வந்து தேங்காய் சேர்க்கறதுனால நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது இந்த ஃப்ளேவரே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா காஞ்சிடுச்சு. இது நல்லா நம்ம சிம் பண்ணிவிட்டு நம்ம ஹையில் வச்சோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்து நமக்கு மாறிடும். இதில் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் தாளிச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த தாளிப்பை நம்மளுடைய வாழைத்தண்டில் இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்க தயிரையும் இது கூட ஆட் பண்ண போறோம். இப்போ நம்மளுடைய வாழைத்தண்டு தயிர் பச்சடி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாழைத்தண்டு அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், நமக்கு வந்து வாழை மரத்தில் இருக்க எல்லாமே வந்து பெனிஃபிஷியல் தரக்கூடியது. அதுவும் வாழைத்தண்டு கேட்கவே தேவையில்லை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு அப்படின்னாலே அதுவும் சம்மரில் இந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து பச்சடி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து அவ்வளோ ஒரு வந்து பாடிக்கு வந்து ஒரு கூலிங்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அதே மாதிரியே நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டை ரெகுலராக சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ வாரத்தில் ஒரு 2 நாள் நீங்கள் வந்து உங்களுக்கு சமைக்க டைம் இல்லைன்னா கூட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பச்சடியாக நீங்கள் சாப்பிடும் போது இதில் வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்றத விட இது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி. ஏன்னா இது வந்து நம்ம அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்கவே இல்லை. இதில் இருக்க எல்லா நியூட்ரியன்ஸும் நமக்கு அப்படியே இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்க, இந்த கிட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா கல் இருக்குங்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாழைத்தண்டு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சடியை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெரைட்டி ரைஸோட நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் தனியாக பச்சடியாகவே சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் டிஷ்ஷஸாக நீங்கள் வந்து எதாவது பிரியாணி பண்ணீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் பிரியாணியோடு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வேகும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருந்தோம். அந்த தண்ணியிலே அது பாதி உப்பு நமக்கு போயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க.
வாழைத்தண்டு நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு நார்ச்சத்து இருக்குங்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஃபைபர் நமக்கு நிறைய இருக்கிறதுனால இது வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. இன்னைக்கு நம்மளோட கமகம டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழைத்தண்டு தான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இன்னைக்கு வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு நம்ம வந்து வாங்கும் போது எப்பயுமே நமக்கு வந்து நல்ல வந்து அது ஒயிட்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. அதில் வந்து நிறைய டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது பழைய வாழைத்தண்டு அப்படின்னு அர்த்தம். டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அது முத்தலாக இருக்கும். ஸோ வாங்கும் போது எப்பயுமே வந்து ரொம்ப எலசா அதே மாதிரி நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி வந்து பார்த்து வாங்குங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழைத்தண்டை நறுக்கி போடும்போது எப்பயுமே அதில் கொஞ்சம் அந்த தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து நறுக்கி போடணும். அந்த தண்ணியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து வாழைத்தண்டு கருக்காமல் இருக்கும். ஏன்னா வாழைத்தண்டு கருத்துட்டா நமக்கு வந்து டேஸ்ட்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே வாழைத்தண்டை நறுக்கும் போது நமக்கு வந்து பக்கத்தில் மோர் வச்சுட்டு அதில் போடுங்க. அதே மாதிரி நறுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிரும் கையெல்லாம் நமக்கு. ஸோ நறுக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நறுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை அவ்வளவா இருக்காது. மெஸ் ஆகாமல் இருக்கும் நமக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாழைத்தண்டு பண்ணும்போது இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய வாழைத்தண்டு பச்சடியை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த வாழைத்தண்டு பச்சடி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2 நாளாவது இந்த பச்சடியை பண்ணுங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வாழைத்தண்டு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.